கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 96:6. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. எனக்கு அருமையானவர்களே, எல்லாமே அவர் கரத்தில் தான் இருக்குது. மகிமையும் கனம், வல்லமை, மகத்துவம், இப்படி எல்லாம் ஒரு கருத்தில் வைத்திருக்கிற தேவன் இன்றைய தினத்திலே உன்னை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை கனப்படுத்த விரும்புகிறார், உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார். உங்களை தேவன் எல்லாவற்றிலும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உன்னை இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்க தேவன் இன்றைக்கு திட்டமிட்டிருக்கிறார். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனந்தான். இந்த நாள் வரைக்கும் மனக்கவலையோட துக்கத்தோட என்னுடைய சூழ்நிலை இப்படியாக இருக்கிறது, எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, என் சத்துருக்கள் முன்பாக நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ, என் தலை கவிழ்ந்து போயிடுவேனோ அப்படின்னு சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கிறாயா? அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் சொல்கிறாய், என் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. ஆமென். உன்னை மகிமைப்படுத்தவும் உன்னை கனப்படுத்தவும் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். சமூகத்திலேருந்து இறங்கி வந்து கர்த்தர் உன் தலையை உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த நாளில் உனக்கு இருக்கிற எல்லா வெட்கமும், உனக்கு இருக்கிற கவலை எல்லாம் இன்றைக்கு மறைந்து போகுது. ஆண்டவர் இரட்டத்தனியான நன்மைகளையும் இரட்டத்தனியான ஆசீர்வாதம் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். வல்லமையையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, கர்த்தருடைய கரத்தில் உள்ளது, அவர்கிட்ட இருக்குது. அதிலிருந்து வந்து உங்களை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நிச்சயமாக இது ஆசீர்வாதத்தினால இருக்க போது. நீ எந்த அளவில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் மிகப்பெரிய அற்புதத்தை இந்த நாளில் கர்த்தர் செய்ய போகிறார். தொடர்ந்து விசுவாசிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.